தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தி. தமிழக அரசின் 10,861 ஆரம்ப பள்ளிகளில் 30க்கும் குறைவான மாணவர்களே படிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வட மாவட்டங்களில் உள்ள ஆரம்ப பள்ளிகளில் குறைந்த மாணவர்களே படிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து விட்டதாக பள்ளி கல்வித்துறை கூறி வந்த நிலையில் இப்போது ஆரம்ப பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதாக தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக தமிழகத்தில் அரசு பள்ளிகள்ல கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல இருந்து வருகின்றன. அவை தொடக்க கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் தற்பொழுது செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் குறிப்பாக வட மாவட்டங்களில் தற்போது இந்த தொடக்க கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் இந்த மாணவர் சேர்க்கை என்பது குறைந்து காணப்படுவது பள்ளிக்கல்வித்துறையின் புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக வட மாவட்டங்களில் உள்ள இந்த தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 10,800க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தற்போது 30க்கும் குறைவாக மாணவர்கள் பயின்று வருவது தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி தொடக்க கல்வித்துறையில் 1 முதல் 30 மாணவர்கள் வரை தமிழகம் முழுவதும் 10,861 மாணவர்கள் பயின்று வருவது தெரிய வந்துள்ளது. அதில் முதல் இடத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 468 பள்ளிகளும், தருமபுரி மாவட்டத்தில் 346 பள்ளிகளும், திருச்சியில் 334 பள்ளிகள், திருவள்ளூரில் 393 பள்ளிகள் என இருக்கின்றன. அதே போல இந்த பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளிலும் இந்த மாணவர் சேர்க்கை என்பது 30க்கு குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை, அதாவது 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்பது 16ஆக இருந்து வருகின்றது. குறிப்பாக தொடக்க கல்வித்துறையை பொறுத்தவரை 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரக்கூடிய பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்பது தமிழகம் முழுவதுமே ஒரு 12 பள்ளிகள் தான் இருக்கின்றது. பள்ளிக்கல்வித்துறை 3 லட்சத்திற்கும் அதிகமாக மாணவர்கள் சேர்ந்து விட்டதாக சொன்னாலும் கூட தமிழகத்தின் பெரும்பாலான பள்ளிகளின் எண்ணிக்கை என்பது இதுவரை குறைந்த அளவில் இருக்கின்றதன் காரணமாக இந்த பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு பள்ளிகளின் தரம் என்பது குறைந்து வருவது பள்ளிக்கல்வித்துறை புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வருகின்றது. மாணவர் சேர்க்கை அதிகரிக்க பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தற்போது கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.